டுடே நம்ம பார்க்க போற டாபிக் do while loop. ஸோ do while loop அப்படின்னா என்ன, இந்த do while loopோட சின்டாக்ஸ் என்ன, ஒரு do while loop வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் do while loop. do while loopோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் கவுண்டர். ஸோ லூப் கவுண்டர் வேரியபிளை ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். தென் doங்கிற ஒரு கீவேர்ட். தென் இந்த do while பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஸோ do while லூப்ல ஃபர்ஸ்டே ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். லாஸ்ட்ல தான் கண்டிஷனை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். தென் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸ்டேட்மெண்ட் பிளாக் முடிச்ச உடனே அந்த லூப் கவுண்டர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஃபார் ரெப்படிஷன்ஸ். தென் அந்த டூ பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இந்த இடத்துல தான் நம்ம வைல் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ வைல்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket குள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு கண்டிப்பா இதுல செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கண்டிஷனை எண்ட்ல தான் டெஸ்ட் பண்றோம். ஸோ do while லூப் வந்து ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் டெஸ்ட் கண்டிஷனை நம்ம இவாலுவேட் பண்ணுவோம். ஸோ மற்றபடி இது while லூப் மாதிரியே தான் எக்ஸிக்யூட் ஆகும். It is just like a while loop, except that the test condition is checked at the end of the loop rather than the start. ஸோ இது அப்படியே while loop மாதிரியே தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் while loopல டெஸ்ட் கண்டிஷனை நம்ம என்ட்ரி லெவல்லையே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஸோ என்ட்ரி லெவல்லையே அந்த டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணி அது ட்ரூவா இருந்தால் தான் லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் do while loopல எக்ஸிட் லெவல்ல தான் நம்ம டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும். ஸோ வித்தவுட் செக்கிங் த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் கண்டிப்பா ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் ஆயிரும். This has the effect that the content of the loop are always executed at least once. ஏன்னா நம்ம டெஸ்ட் கண்டிஷனை எக்ஸிட் லெவல்ல தான் இவாலுவேட் பண்றோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து கண்டிப்பா ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அகைன் do while loop வந்து ரிப்பீட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லூப்பை விட்டு வெளியே போயிடும். ஸோ வித்தவுட் செக்கிங் த டெஸ்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த do while loopல எக்ஸிக்யூட் ஆயிரும். இதான் while லூப்புக்கும் do while லூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் லூப் கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ஃபர்ஸ்டே எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷன் இவாலுவேட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லூப்பை விட்டு வெளியே போயிடும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் இப்போ பிரிண்ட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 இந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெடர் ஃபைல் எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே இன்க்ளூட் பண்ணணும். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நான் conio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ வாய்டுங்கிற எம்டி டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். தென் ஸ்பேஸ் விட்டு மெயின், தென் ஒரு parenthesis bracket. தென் இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. வாய்ட் ரிட்டர்ன் டைப்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மெயின் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். ஸோ நான் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஐன்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு டைப் பண்ணி பரான்சிசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு இன்புட் எதுவுமே தேவையில்லை. டேரக்டா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த சின்டாக்ஸ் do, தென் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஸோ printfனு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும்.
இப்போ நான் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும். நான் ஐன்னு கொடுத்துருக்கேன். தென் பெரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகணும் 10 டைம்ஸ். ஸோ ஒவ்வொரு தடவை பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால நான் இதில் ஒரு /n கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ லைன்ல நீட்டா பிரிண்ட் ஆகுறதுக்காக. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் இப்போ இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ i ஈக்குவல் டு i பிளஸ் 1. ஸோ i பிளஸ் பிளஸ்னாலும் இன்கிரிமெண்ட் தான் ஆக போகுது. i பிளஸ் 1னாலும் இன்கிரிமெண்ட் தான் ஆக போகுது. தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் இந்த do while பிளாக்கை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம while கொடுத்துட்டு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ whileன்னு டைப் பண்ணிட்டு பெரான்சிசிஸ் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ எனக்கு டெஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ i less than or equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் பெரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். do while லூப்ல while லூப் முடிக்கும் போது கண்டிப்பா செமிகோலன் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த do while loop வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு ரிப்பீட் ஆகும். தென் ஃபைனலா ஒரு getPH ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். தென் லாஸ்ட்ல எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். நான் இப்போ கம்பைல் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல 1ல இருந்து 10 வரைக்கும் ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த do while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணதுனால ஐயோட வேல்யூ வந்து 1 தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். தென் do. ஸோ இப்போ printfல i வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்போ அவுட்புட்ல நமக்கு 1 கிடைக்கும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2. தென் லாஸ்ட்ல தான் கண்டிஷன் செக் பண்ணணும். 2 less than or equal to 10. ஸோ இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 2. ஸோ அப்போ printfல நமக்கு 2 தான் பிரிண்ட் ஆகும். தென் இன்கிரிமெண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ வந்து 3. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது 3 less than or equal to 10. கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ 3 பிரிண்ட் ஆகும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 4 less than or equal to 10. கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ 4ம் பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும் 5. ஸோ 5 less than or equal to 10 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ 5ம் பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும் 6 less than or equal to 10 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ 6ம் நமக்கு இப்போ பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 7 less than or equal to 10 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ 7ம் நமக்கு பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 8 less than or equal to 10 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ 8 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 9 less than or equal to 10 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ நமக்கு 9ம் பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 10 less than or equal to 10 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ நமக்கு 10ம் இப்போ பிரிண்ட் ஆயிரும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 11 less than or equal to 10 செக் பண்ணோம். இப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாது. லூப்பை விட்டு வெளியே போயிடும். ஸோ அடுத்து getCH தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ printfல 11 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ தட் நமக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 11 வந்து பிரிண்ட் ஆகாது. இந்த இடத்துல i less than or equal to 10க்கு பதிலாக i less than 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 10மே பிரிண்ட் ஆகாது. 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். தென் இன்கிரிமெண்ட் ஆகும்போது 10 ஆகும். பட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.